நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வார நிகழ்ச்சிகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த எங்களுடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய சாட்சிகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்களுக்காக அநேக நிகழ்ச்சிகள் காத்திருக்கிறன, பார்த்து மகிழுங்கள். இப்பொழுது நமது சபையின் ஆராதனை ஒரு பகுதியை பாருங்கள். இவர்களுடன் இணைந்து நீங்களும் தேவனை துதியுங்கள். விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன். இயேசுவே உதவி செய்ய. விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன். இயேசுவே உதவி செய்ய. இரத்தத்தால் என்னை கழுவ, ஆவியால் என்னை நிரப்பு. உன் இரத்தத்தால் என்னை கழுவ, ஆவியால் என்னை நிரப்பு. விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன். இயேசுவே உதவி செய்ய. ஆண்டவரே, நீர் விரும்புகிற காரியத்தை நான் பார்க்காமல் நீர் விரும்பாத காரியங்களையே நான் அடிக்கடி என் கண்முன் கொண்டு வருகிறேன். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என் கண்களை கழுவி அருளும் ஆண்டவரே. பரலோக தரிசனங்களை காணத்தக்கதாக, மேலான காரியங்களை நோக்கி பார்க்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருத்தருடைய கண்களையும் நீர் கழுவும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே, உதவி செய்வீராக. கல்வாரி நாயகனே, எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம். விரும்புகிறதை பார்க்காமல் விரும்பாததையே பார்க்கிறேன். கண்களை கழுவிடுமே. விரும்புகிறதை பார்க்காமல் விரும்பாததையே பார்க்கிறேன். கண்களை கழுவிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவ, ஆவியால் என்னை நிரப்பு. இயேசுவே, cleanse me with your precious blood. உம்முடைய ஆவியால் என்னை நிரப்பு. விரும்புகிறதை பார்க்காமல் விரும்பாததையே பார்க்கிறேன். கண்களை கழுவிடுமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை குறித்து நினைக்காதபடி, உம்முடைய காரியங்களை குறித்து நினைக்காதபடி, அனுதினமும் நாங்கள் உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களால் உலக காரியங்களை நினைத்து நினைத்து எங்கள் நாட்களை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். உம்மை குறித்து நினைக்கிற அந்த தெய்வீக சிந்தையை எங்களுக்கு தாரு. கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் உண்டாயிருக்க கடவுள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன பிரகாரமாக உம்முடைய சிந்தையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விரும்புகிறதை நினையாமல் விரும்பாததையே நினைக்கிறேன். சிந்தையை கழுவிடுமே. உம்முடைய பரிசுத்த சிந்தை எங்களுக்குள்ளே உருவாகட்டும். விரும்பாததை எங்கள் சிந்தைகளை கழுவும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவ. இயேசுவே, ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த இரத்தம் சகல பாவங்களையும் நீக்குவதாக. ஆவியால் என்னை நிரப்பு, என்னை நிரப்பு. விரும்புகிறதை நினையாமல் விரும்பாததையே நினைக்கிறேன். சிந்தையை கழுவிடுமே. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய கற்பனைகளை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்கிற ஜனங்களா எங்களை மாற்றுவீராக.
கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வசனத்தின் பிரகாரமாக அனுதினமும் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிற ஜனங்களா எங்களை வழி நடத்துவீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக. விரும்புகிறதை சொல்லுவதை என் வாழ்வில் செய்திடுவேன், விருப்பத்தை நிறைவேற்றுவேன். சொல்லுவோம், ஆண்டவரே நீர் விரும்புகிற காரியங்களை நாங்கள் சொல்லுவதை என் வாழ்வில் இனி செய்திடுவேன், விருப்பத்தை நிறைவேற்றுவேன். இயேசுவே இயேசுவே என் தகப்பனே, ஆவியார் என்னை நடத்துமே. இயேசுவே என் தகப்பனே, ஆவியார் என்னை நிரப்புமே. இயேசுவே இயேசுவே என் தகப்பனே, ஆவியார் என்னை நிரப்புமே. இயேசுவே Hallelujah. Once again, will be Lord. இயேசுவே என் தகப்பனே, ஆவியார் எம்மை நிரப்புமே. இயேசுவே என் தகப்பனே, ஆவியார் என்னை நடத்துமே. Samuel Children Club, Blast to the Past, Children's Summer Camp 2016, ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி தொடக்கம் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வரை காலை 9:30 மணி தொடக்கம் மாலை 4:30 மணி வரையும் 2721 மார்க்கம் அண்ட் நேஸ்டின், யூனிட் 19, ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. வயது எல்லை 4 வயது தொடக்கம் 13 வயது வரையும். தொடர்புகளுக்கு சகோதரர் மைக்கேல் ராஜன். தொலைபேசி இலக்கங்கள் 647-833-4429. உங்கள் பதிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். நமது தலைமை போதகர் பிலிப் கிறிஸ் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொள்வார். கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஆக இந்த நாளில் வாசிக்கப்பட்ட வேத பகுதியை நீங்கள் நன்றாக கவனித்து பார்ப்பீர்களானால், பறந்து காக்கிற பட்சியை போல் சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபை எருசலேமுக்கு ஒப்பிடப்படுகிறது. சபையிலே ஆதரவாக, சபையிலே அடைக்கலமாய் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்து தப்புவித்து நடத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் நன்றாக சொல்ல, பறந்து காக்கிற பட்சியை போல. பாருங்கள், இன்றைக்கு பறவைகளை நீங்கள் நன்றாக கவனித்து பார்ப்பீர்களானால், அதனுடைய குஞ்சுகளை அந்த பறவை எப்படி காக்கிறது என்பதை பார்ப்பீர்களானால், அதற்கு ஆகாரம் கொடுக்கிறது. ஆபத்து வரும்போது அதன் மேலே பறந்து அதற்கு எதிராக அது பறந்து அதை கொத்தியோ ஏதோ செய்து அந்த குஞ்சுகளை பாதுகாக்கிறதை நான் பார்க்க முடியும். அதனால தான் ஆண்டவராகிய கர்த்தரும் சொல்லுகிறார், நான் பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமின் மீது ஆதரவாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதிலும் அவர்களை விடுவிப்பதிலும் அவர் நமக்கு முன்மாதிரியாக, நமக்கு அங்கே பாதுகாவலராக, காவலராக இருக்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. அதனால தான் இந்த வசனத்திலே வாசிக்கிற போது அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட நெருக்கங்கள், போராட்டங்களுக்குள்ளே நீங்கள் போனாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களை தப்புவித்து விடுவிக்கிறவர். அல்லேலூயா. பாருங்க, ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவனாகிய கர்த்தர் அனுதினமும் சபைக்கு சேர்த்து வந்தாராம். ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்று சொல்லுகிற போது தேவனால் மீட்கப்பட்டவர்கள், தேவனை அறிந்தவர்கள் ஏன் சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள்? சபை என்பது ஒரு சங்கமோ ஒரு ஸ்தாபனமோ அல்ல. சபை என்பது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம். அல்லேலூயா.
டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை என்பது ஒரு மனிதனுடைய சித்தத்திலே, மனிதனுடைய திட்டத்திலே ஸ்தாபிக்கப்பட்டதல்ல. தேவனாகிய கர்த்தர் ரத்தம் சிந்தி சம்பாதித்தது தான் தேவனுடைய சபை. டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபையுடைய தலையாக கிறிஸ்து இயேசு இருக்கிறார். அந்த சரீரத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் அங்கமாய் இருக்கிறீர்கள். அப்படியானால் ஒட்டுமொத்த தோற்றத்தையும் பார்த்தால் டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை கிறிஸ்துவினுடைய சரீரம். அல்லேலூயா. அந்த சபையில பாஸ்டர் பிலிப் யாருன்னா கங்காணி. அல்லேலூயா. பாதுகாவலர், தேவனால் நியமிக்கப்பட்ட மேய்ப்பர், அவ்வளவுதான். அல்லேலூயா. பிரதான மேய்ப்பராக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நாம வாசலை திறந்து விட்டு ஒதுங்கி சைடில் நிற்க வேண்டியதா. அவர் தன்னுடைய மந்தைகளை பேரை சொல்லி அழைத்து கூட்டி சேர்த்து அவர் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளுவார். இதை குறித்து நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை என்பது நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. அதனால தான் தேவன் தன்னுடைய ஜீவனையே, தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி சபையை சம்பாதித்ததுனாலே வசனம் சொல்கிறது, பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அப்படி சம்பாதிக்கப்பட்ட சபையின் மேல, உங்க மேல அவர் ஆதரவாய் இருப்பார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்களை திக்கற்றவராய் நான் விடேன். நான் போவது நலமாயிருக்கு, நான் போனால் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளரை உங்களிடத்தில் அனுப்புவேன். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர் என்றால் என்ன அர்த்தம்? இயேசுவே ஆவியானவர். அல்லேலூயா. அவர் இன்றைக்கு நம்மோடு இருந்து நம்மை தேற்றுகிறார், நம்மை ஆற்றுகிறார், நம்முடைய இக்கட்டிலே, நம்முடைய நெருக்கத்திலே நம்மை விடுவிக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆதரவாக இருக்கிறவர் மாத்திரமல்ல, நெருக்கங்களிலே போராட்டங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஒருவனும் பாவத்திலே மடிந்து நித்திய நரகத்திலே போவது என்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சித்தமில்லை. அதனால தான் அவர் தன்னைத்தானே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் அவருடைய வசனத்தை நல்லா கவனித்து பார்ப்பில்லானால் அவர் சொன்ன வார்த்தை, ஒருவனும் கட்டழிந்து பாதாளத்திலே நரகத்திலே போவது எனக்கு சித்தமில்லை. அல்லேலூயா. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காகவே அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுவித்து காக்கிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விடுவித்து காக்கிறோம் நினைக்கிறீங்க? இந்த நாளில் நான் சொல்றேன், வியாதியிலிருந்து விடுவிப்பார், கட்டுகளிலிருந்து விடுவிப்பார், பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார், நெருக்கத்திலிருந்து விடுவிப்பார், மன உளைச்சல்களிலிருந்து விடுவிப்பார், டிப்ரெஷன்லேருந்து விடுவிப்பார். உங்க வாழ்க்கையில என்னென்ன நெருக்கங்களோ அதுல இருந்து அப்பா விடுவிப்பார். அல்லேலூயா. இந்த வேளையில உங்கள் வாழ்க்கையில எதிரிருந்து நீங்க விடுவிக்க வேண்டுமோ அதை அறிக்கை செய்ய, இந்த காரியத்திலிருந்து என் தேவன் என்னை விடுவிப்பார். அல்லேலூயா. அப்பா செய்வார். அவர் சமீபமாக இருக்கையிலே அவரை நோக்கி பாருங்கள், அவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்னார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலே அப்பா உங்களை விடுவித்து காக்க போகிறார். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். இந்த நாளில், இந்த மாலை வேளையில் யாரெல்லாம் அவருடைய சமூகத்தில் வாஞ்சியோடு தாகத்தோடு வந்திருக்கிறீர்களோ அவர்களை பார்த்து என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை காக்கிறவர், உன்னை விடுவிக்கிறவர், உன்னை மேன்மைப்படுத்துகிறவர். அல்லேலூயா. அதை எடுத்து வாசிப்போம். யாத்ராகமம் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படியாக நம்மை தெரிந்து கொண்டு எடுத்திருக்கிறான் பார்க்கிற போது, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தம்முடைய சொந்த ஜனங்களாக ஏற்றுக்கொண்டவர். அல்லேலூயா. நல்லா கவனியுங்க. ஒரு தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன், அனைத்தையும் ஆளுகை செய்கிறவர். அவர் தம்முடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட மனுஷனை, தன்னுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைகளை அவர் தன்னுடைய ஜனம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. மண்ணிலே இருந்து உருவாக்கப்பட்ட நாம் எதற்கும் அருகதையற்றவர்கள், தகுதியற்றவர்கள். ஏனென்று சொன்னால் தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தம் உள்ள தெய்வம். அந்த தேவனிடத்தில் எவரும் போக முடியாது. அப்படிப்பட்ட தேவன்
நம்முடைய பாவம் நிறைந்த மனிதனிடத்திலே வந்து தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரித்து அவர் என்ன சொல்லுகிறார்? உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அல்லேலூயா. எகிப்து எதை குறிக்கிறது? பாவ வாழ்க்கையை குறிக்கிறது, பிசாசினுடைய அடிமைத்தனத்தை குறிக்கிறது, விழுந்து போன தூதனுடைய ஆளுமையை குறிக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவருடைய நுகத்திலிருந்து நம்மை விடுவித்து அவர் நம்மை காக்கிறவர், நம்மை உயர்த்துகிறவர். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். தேவனாய கர்த்தர் எவர்களை விடுவித்து காக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் தேவ ஜனங்கள் என்று சொன்னாலும் எல்லோரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுவித்து காக்கிறது இல்லை. இதை நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அல்லேலூயா. ஏன் வேதம் சொல்லுகிறது? என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நானும் அசட்டை பண்ணுகிறேன். அல்லேலூயா. தேவனாய கர்த்தரை ஒரு தேவ பிள்ளை, தேவனை அறிந்தவன் அசட்டை பண்ணுகிற போது தேவனும் அவனை அசட்டை பண்ணி விட்டு விடுகிறார். இரண்டாவது, ஆண்டவர் சொல்லுகிறார், என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் கண்ணோக்கி பார்ப்பேன். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவனுடைய வசனத்தை கை கொண்டு வாழ தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவனையே தேவன் ஆசீர்வதிக்கிறார், கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. வசனத்தை கேட்காதபடி தன் செவிகளை அடைக்கிறவன் சடுதியிலே நாசமாவான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். தேவன் எல்லோரையும் விடுவிக்கிறதும் இல்லை, காக்கிறதும் இல்லை. எல்லோரும் பின்பாக தேவனுடைய மகிமை வருகிறதும் இல்லை. அல்லேலூயா. அப்படியானால் தேவன் யாரை விடுவிக்கிறார், தேவன் யாரை காக்கிறார், யாரை தேவன் உயர்த்துகிறார் என்பதை ஒரு தேவ பிள்ளை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். நல்லா கவனிங்க. அப்ப பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்றால் பாவம் செய்கிறவனோடு தேவன் இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு விரோதமான பகை என்ன? பாவம். தேவனுக்கு நமக்கும் இருக்கிற உறவை பிரிக்கிற தடை என்ன? நம்முடைய பாவம், அக்கிரமம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவ பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை விடுவிக்க வேண்டும், தற்காக்க வேண்டும், தேவன் நம்மை உயர்த்த வேண்டுமானால் தேவன் விரும்புகிற வாழ்க்கை இருந்தால் மாத்திரமே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கிரிகைகளை வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. பாருங்க, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே அழிந்து போகிறான். அல்லேலூயா. அப்ப துன்மார்க்கன் மனம் திரும்புகிற போதுதான் தேவனுடைய இரக்கத்தை, கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறான். அப்ப மனம் திரும்பாம இருக்க மட்டும் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய நன்மை, தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய விடுதலை உண்டாகிறது இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு மனிதனுக்கு செம்மையாய் தோன்ற அநேக வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு மனிதன் தன்னுடைய வழியில நடந்து தேவனிடத்தில் வர முடியாது, தன்னுடைய வழிகளை கை கொண்டு தேவனிடத்தில் வர முடியாது. தேவன் மனிதன் நியமித்த தேவனை அறிய வேண்டுமானால், தேவனை இடத்திலே வர வேண்டுமானால் மனிதன் தேவன் நியமித்த வழியிலே, தேவனுடைய வார்த்தையிலே வந்து தேவனை சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்லுகிறார், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அல்லேலூயா. அப்படியானால் தேவனாய கர்த்தர் எவர்களை விடுவித்து காக்கிறார்? எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 91 அதிகாரத்தில் 14வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. முதலாவது காரியம், ஆண்டவர் யாரை விடுவித்து காக்கிறார் என்று பார்க்கிற போது தேவனிடத்திலே, கர்த்தரிடத்திலே வாஞ்சை உள்ளவர்களை அவர் விடுவித்து காக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனிடத்திலே வாஞ்சை. இன்றைக்கு நாம உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை வாஞ்சிக்கிறோம், ஆனால் தேவனிடத்திலே வாஞ்சை இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய காரியங்களிலே வாஞ்சை இல்லை. இன்றைக்கு எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது சற்று சிந்தித்து பார்ப்பீர்களானால், நாம் ஏதோ ஒரு ட்ரெடிஷனல், ஏதோ ஒரு மதம் சம்பந்தமான காரியத்திலே சிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய தேவனிடத்திலே வாஞ்சையாய் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது ஒரு மதத்தையோ ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்தையோ அவர் நிலைநிறுத்த அல்ல. அல்லேலூயா. நித்தியத்துக்கு, பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ண
நாம் பிதாவோடு இந்த உறவை துளைத்து போட்டதுனாலே மறுபடியும் பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கி பிதாவிடத்தில் வரும்படி ஒரு வழியை உண்டு பண்ணவே இயேசு வந்தார். ஆகவே அந்த வாஞ்சை உள்ளவர்களோடு தான் தேவன் இடர்படுகிறார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். தேவனிடத்தில் யாரெல்லாம் வாஞ்சையா இருக்கிறாங்களோ, தேவனிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சையா இருக்கிறாங்களோ, தேவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சையா இருக்கிறாங்களோ, அவங்களைத்தான் தேவன் என்ன செய்கிறார்? விடுவித்து காக்கிறார். அல்லேலூயா. இந்த வாஞ்சியை குறித்து சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார். சங்கீதம் 42வது அதிகாரத்திலே 1-2 வசனத்தை வாசிப்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது பாருங்கள், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். பாருங்க, இந்த வாஞ்சை எப்படிப்பட்ட வாஞ்சை! இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில எப்ப நான் ஆலயத்துக்கு போவேன், எப்ப டொரண்டோ எழுப்ப சுவிசேஷ சபையில ஜெபம், எப்ப வேத படிப்பு, எப்ப ஆராதனை என்ற வாஞ்சை இல்லாவிட்டால் நீங்க தேவன் மேல வாஞ்சை உள்ளவர்கள் அல்ல. அல்லேலூயா. சில பேர் ஹஸ்பண்ட் அனுப்பிட்டு வீட்டில் நின்றுவாங்க, சில பேர் வைஃபை அனுப்பிட்டு வீட்டில் நின்றுவாங்க. அல்லேலூயா. இது என்னண்டா ஃபியூனரல் சர்வீஸ் அட்டெண்டன்ஸ். ஃபேமிலியில் ஒரு ஆள் போய் மூத்த காட்டிட்டு வந்தா வருவாங்க. அல்லேலூயா. ஒரு கிராமத்தில் ரொம்ப ஒரு செல்வந்தர் இருந்தாரா. அந்த செல்வந்தர் என்ன செய்வார்ன்றா, எங்கே இழவு விழுந்தாலும் மரண சடங்கு நடந்தாலும் அங்கே போக மாட்டார். தன்னுடைய வாக்கிங் ஸ்டிக்கை அனுப்பி வைப்பாராம். வாக்கிங் ஸ்டிக்கை கொடுத்து வேலைக்காரன்கிட்ட இதை கொண்டு போய் வை, இந்த இடத்துல வை, நான் வந்துட்டு போனேன், அவங்களுக்கு தெரியும் நான் வந்திருக்கிறேன். கடைசியாக என்ன நடந்ததுன்றா அப்படியே செய்து வந்தார். திடீரென்று அவருடைய மனைவி மறித்து போனார். ஒரு நாள் அவர் எல்லாருக்கும் இலவு சொல்லி அனுப்பியிருக்கிறார். மனைவி மறித்து விட்டார். பார்த்தா ஒரு சத்தம் சென்றிய காணையில். திடீரென்று இவர் அடக்க ஆராதனை நேரத்தில் வந்து பார்த்தா ஒரு பக்கம் தடி வாக்கிங் ஸ்டிக்காக அடுக்கி கிடக்கு. அல்லேலூயா. அவர் பார்த்தாராம், என்ன இதெல்லாம்? ஐயா, நீங்கள் செய்த மாதிரி அவங்களும் எல்லாம் ஸ்டிக் அனுப்பிட்டாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு சபைக்கு ஸ்டிக் அனுப்புகிறாக்கள் கூட. அல்லேலூயா. அவனவன் தன் கணக்கை கடைசி நாளிலே தேவனிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும். நீ மனுஷனோடு இருக்கலாம், மனுஷியோடு இருக்கலாம், பிள்ளையோடு இருக்கலாம், மாமாவோடு இருக்கலாம், மாமியோடு இருக்கலாம். ஆனால் மாமா வந்தார், மாமி வந்தா, மருமகன் வந்தார், பேரன் வந்தார் என்று சொல்லி சபையில் எனக்கு ஒரு இடம் கொடுக்கிறது இல்லை. அல்லேலூயா. நீ வரணும், உனக்கு நியமிக்கப்பட்ட இடத்துக்கு நீ வரணும். இந்த வாஞ்சை என்ன? தேவனுடைய சமூகத்தில் நான் நிற்கணும். அல்லேலூயா. ஏன்? அவர் என்னை உருவாக்கினார், எனக்கு ஜீவன் கொடுத்தார், எனக்கு பலம் தந்தார், எனக்கு தீக்கு ஆயுசை கொடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்நாள் எல்லாம் அவருக்குரியது. அதனால அவரை நான் வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, மானானது நீரோடைய வாஞ்சிக்கிறது போல எழுதினார் என்று சொன்னா, இந்த மான்கள் கூட்டம் கூட்டமா தண்ணீர் பஞ்ச நாட்கள்ல வெளிக்கிடுமா. வெளிக்கிட்டா அது கண்டபடி தண்ணி குடிக்காது. நல்ல தெளிந்த தண்ணீரை தான் மான் குடிக்கும். மற்ற மிருகங்கள் எப்படின்னு தெரியலை. இப்போ பன்னி எல்லாம் இருக்குது, சேத்தோடு சேர்த்து குடிச்சிட்டு போயிடும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த மான் கலங்கின தண்ணியை குடிக்காது. அதனால தான் இந்த மான் என்ன செய்யுமா, கூட்டமாக வெளிக்கிட்டு தண்ணீரை தேடி அலைய ஆரம்பிக்கும். அதில் எண்ணம் ஏக்கமெல்லாம் தண்ணீர். நல்லா கவனிங்க. இதை புல்லை கண்டுட்டு புல்லை சாப்பிடுவோன்னு போகாது. அது தண்ணீரை தேடுகிற அந்த காரியம் வந்துட்டா அது தண்ணீரை தேடியே அலைய ஆரம்பிக்கும். அப்போ அலைய ஆரம்பிக்க அதில் 1-2 போக தண்ணீர் தாகத்தினால மறித்து கொண்டே இருக்கும். ஆனால் மறிக்கிறத பார்த்து அது நிப்பாட்டாது. அது தேடி தேடி ஓடிக்கொண்டே இருக்கும். அதில் என்ன செய்யுமாம், தூரத்தில் தெரிகிற காணல் நீரை தண்ணீர் என்று பார்த்து அங்கும் இங்கும் அலைந்தலைந்து அது ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் வேதத்தில் மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல, அது கடைசி வந்தாலும் ஒரு இடத்துல இருக்காது. அது தண்ணீரை தேடி அது கிடைக்கும் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப நம்முடைய ஆத்மா, நல்லா கவனிங்க, நம்முடைய ஆத்மா எப்படி தேஸ்தியா, எப்படி வாஞ்சியா இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ தேவனை காணும் வர, நீ தேவனோடு பேசும் வர, தேவ பிரசன்னத்தை நீ உணரும் வர, நீ தேவனிடத்தில் விடுதலையை பெறும் வர நீ வாஞ்சித்து கொண்டே ஓடணும். அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சது, ஒரு ஆராதனை அட்டென்ட் பண்ணிட்டு
மத்தியானம் போய் ஒரு பிரியாணி வாங்கி அடிச்சிட்டு சோபாவில் படுத்து எவ்ரிதிங் ஃபினிஷ் ஐ ஆம் ஓகேன்னு சொல்றது இல்லை. அல்லேலூயா. அது என்ன? ஐயோ ஈவினிங் சர்வீஸ் இருக்கு, நான் போகணும், இந்த வாஞ்சேன். அல்லேலூயா. இதுதான் மானானது நீரோடைய வாஞ்சிக்கிறது போல அவர் மேலே வைக்கிற வாஞ்சை. அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் எவ்வளவு தெளிவாக சொல்லுறது. தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன். அல்லேலூயா. இதுதான் இந்த வாஞ்சை. இன்றைக்கு நமக்கு இந்த வாஞ்சை இல்லாவிட்டால் தேவன் நம்மை விடுவிக்க மாட்டார். அல்லேலூயா. மாதத்தில் ஒருக்கா போவோம், அது வாஞ்சியா? இது வாஞ்சை இல்லை, இது உங்கள் திருப்தி, உங்கள் மன திருப்தி. அல்லேலூயா. உங்களை நீங்களே திருப்திப்படுத்தி கொள்ளுகிறீர்கள். நான் ரொம்ப பெர்ஃபெக்டானாய், நான் ஒருக்கா போனாலே போதும். அல்லேலூயா. இப்படி நினைத்து விடுகிறோம். ஆனால் உனக்காக பரலோகத்தை விட்டு தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரே, உன் பாவத்துக்காக கடைசி துளி ரத்தத்தையும் சிந்தினாரே, உன்னை வாழ வைக்க தன்னைத்தானே தரித்திரராக்கி கொண்டாரே, நீ அடிக்கப்பட வேண்டிய சிலுவையிலே, நீ வாதிக்கப்பட வேண்டிய 3 ஆணிகளிலே தேவன் தன்னை வாதிக்க, தன்னை அடிக்க, தன்னை உளப்பட்ட நிலம் போல பிற்க ஒப்பு கொடுத்தாரே என்ற உணர்வு வந்தா நீ எப்போதும் எவ்வளையிலும் தேவனை வாஞ்சிக்கிற மனுஷனாக, மனுஷியாய் மாறிவிடுவாய். சாமுவேல் சில்ட்ரன் கிளப், Blast to the Past, Children's Summer Camp 2016. ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி தொடக்கம் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வரை காலை 9:30 மணி தொடக்கம் மாலை 4:30 மணி வரையும் 2721 மார்க்கம் அண்ட் நேஸ்டின், யூனிட் 19, ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. வயது எல்லை 4 வயது தொடக்கம் 13 வயது வரையும். தொடர்புகளுக்கு சகோதரர் மைக்கேல் ராஜன். தொலைபேசி இலக்கங்கள் 647-833-4429. உங்கள் பதிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். நீங்க கேட்ட தேவ வார்த்தையானது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்துக்கன்னு நம்புகிறோம். தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றி அறியவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை. உங்கள் வாழ்வில் விடுதலையையும் தேவ ஆசீர்வாதங்களையும் தேவ சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் வாழ்வில் நெருக்கமா, போராட்டமா, வியாதியா, கண்ணீரா, உங்களுக்கு விசேட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். உங்கள் தொடர்புகளுக்கு டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை 2721 மார்க்கன் ரோட், யூனிட் 19. தொலைபேசி இலக்கங்கள் 416-829-0375 or 905-839-9476. எங்கள் ஆராதனை நேரங்கள் பிரதி ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் காலை 10 மணிக்கு துதி ஆராதனையும் மாலை 5:30 மணிக்கு விடுதலை ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் மாலை 7 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தெய்வீக சுகத்தையும் பெற்றுச் செல்லுங்கள். உங்கள் தேவைகளுக்காக ஜபிக்க நாங்கள் ஆவலுடன் காத்திருக்கிறோம். உங்கள் விண்ணப்பங்களின் தேவைகளையும் எங்களுக்கு மின்னஞ்சலி மூலமாகவும் கடிதம் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் தெரியப்படுத்துங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு உங்கள் விடுதலை நிகழ்ச்சியில் மூலம் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.